ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं दंशजीवं सात्वैतं शावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। भगवद्गीதை अध्याயம் 11 श्लोकम 44। तस्मात् प्रणम्य प्रणिधाय गायं प्रसादये त्वामहं ईशमीड्यं पितेव पुत्रस्य सखेव सख्यु प्रियः प्रियायार्हसि தேவசோடும்। ஒவ்வொரு உயிர்வாளியாலும் வணங்கப்பட வேண்டிய பரமபுருஷர் நீரே. எனவே நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை கீழே விழுந்து சமர்ப்பித்து உமது கருணையை வேண்டுகிறேன். எவ்வாறு தந்தை தனது மகனுடைய குற்றங்களையும் நண்பனுடைய குற்றங்களையும் கணவன் மனைவியினுடைய குற்றங்களையும் பொறுத்து கொள்கின்றார்களோ அதுபோல என்னுடைய தவறுகள் அனைத்தையும் தாங்கள் பொறுத்து அருள்வீராக. இல்லையா? அர்ஜுனன் இப்போ பகவானுடைய புகழாரம் இல்லையா, பகவானுடைய அந்த புகழாரம் சொல்லிக்கிட்டே வர்றார். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவானை எப்படி சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு உயிர்வாளியிலும் வணங்கப்பட வேண்டிய பரமபுருஷர் நீரே அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க இல்லையா. எல்லாராலையும் வணங்கப்பட வேண்டியவர் யார் அப்படின்னா வழிபாட்டுக்கு உரியவர் பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இங்கே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பரமபுருஷர் அப்படின்னு சொல்லி இல்லையா. புருஷர் அப்படின்னாக்கா அனுபவிப்பாளர், பரமபுருஷர் அப்படின்னாக்கா உன்னத அனுபவிப்பாளர் பகவான். இப்போ அதனால தான் இந்த வார்த்தை பகவானுக்காக சொல்லப்படுது இது. இப்போ இதே பிரம்மதேவர் கூட இன்னைக்கு பிரகலாதருடைய இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி இல்லையா. அப்போ பிரகலாத் மகாராஜா நரசிம்மதேவருக்கு பிரார்த்தனை செய்யும் போதும் இப்போ அங்கே சொல்கிறாங்க, பிரம்மதேவர் கூட உங்களை பார்ப்பதற்காக அவங்க பல இதாக நேரடியாக அந்த தாமரை தண்டு வழியாக உங்களை தேடினாங்க. ஆனால் பார்க்க முடியலை. ஆனால் உங்களுடைய கருணையால் எல்லா இடங்களிலும் நீங்கள் பரவி இருப்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜா நரசிம்மதேவருக்கு பிரார்த்தனை செய்யும்போது
சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருப்பவர் பகவான் இல்லையா. விஸ்வரூபத்திலையும் அர்ஜுனன் வந்து இதை தான் வந்து பார்ப்பதாக வந்து சொல்கிறார் இல்லையா. எங்கே வந்து தொடக்கம் இருக்குது, எங்கே முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் பார்க்க முடியலை, எல்லா இடத்திலும் நீங்கள் பரவி இருக்கிறீர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாராலையும் எல்லா உயிர்வாளிகளிலும் வணங்கப்பட வேண்டியவர் யாருன்னா பரமபுருஷ பகவான், தாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பகவானுக்கு வந்து மரியாதைக்குரிய வணக்கங்களை செலுத்தி வந்து பகவானுடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி முந்தைய ஸ்லோகத்தில் வந்து சொன்னாங்க இல்லையா, நான் ஒரு நண்பனாக இருந்தும் விஸ்வரூபத்தை வந்து பார்த்த பிறகும் கூட அர்ஜுனன் வந்து பகவானிடம் இருந்த அந்த சக்கிய உறவு, அந்த நண்பனாக அந்த உறவை வந்து மறக்கவில்லை. இப்போ அதனால் நான் வந்து இந்த நண்பனாக இருக்கும்போது நெருக்கமான உறவில் வந்து நான் எதையெல்லாம் செய்யணும், அது எல்லாமே வந்து எப்படி ஒரு தந்தை வந்து மகன் செய்த குற்றங்களை பொறுத்து கொள்வதைப் போல, ஒரு நண்பனுடைய குற்றத்தை பொறுத்து கொள்வதைப் போல, மனைவியினுடைய குற்றத்தை கணவன் பொறுத்து கொள்வதைப் போல என்னுடைய குற்றத்தையும் தவறுகளை எல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணனுடைய பல்வேறு விதங்களில் உறவு கொள்கின்றனர். கிருஷ்ணரை மகனாகவோ கணவராகவோ நண்பராகவோ எஜமானராகவோ கருதலாம். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நட்பினால் இணைக்கப்பட்டுள்ளனர். தந்தை பொறுத்து கொள்வதைப் போல கணவன் பொறுத்து கொள்வது போல எஜமானர் பொறுத்து கொள்வது போல கிருஷ்ணரும் பொறுத்து கொள்கிறார் இல்லையா. நம்ம வந்து செய்கின்ற எல்லா தவறையும் வந்து பகவான் வந்து பொறுத்து கொள்கிறார். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒருத்தர் நம்ம ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது தவறு செஞ்சது நம்ம தெரிஞ்சதுன்னா நமக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் இல்லையா. தெரியலைன்னா இல்லை, ஆனால் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ வருத்தம் இருக்கும். ஆனால் பகவான் வந்து எல்லாருடைய உயிர்வாளியிலையும் எல்லாருடைய இருதயத்திலும் பரமாத்மாவாக இருந்து நம்முடைய எல்லா செயல்களையும் கண்காணிக்கிறார் இல்லையா. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும், ஒவ்வொரு தவறு இல்லை எல்லாமே தவறு தான், இப்போ எல்லா தவறுகளையும் பகவான் வந்து அதை பொறுத்து கொண்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கின்றார் இல்லையா. இப்போ வந்து எல்லாமே பகவான் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் சாட்சியாக இருந்து. அந்த செயல்களுக்கு நாம் செய்கின்ற தவறான செயல்களுக்கு அனுமதிக்கவும் செய்கிறார் பகவான் இல்லையா. அப்போ அதுதான், அப்போ அதனால தான் இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க கிருஷ்ணரும் பொறுத்து கொள்கிறார். நம்ம செய்கின்ற அந்த தவறான செயல்களுக்கு, கிருஷ்ணருக்கு எதிராக செய்கின்ற அந்த எல்லா செயல்களையும் பகவான் பொறுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ ஸ்லோகம் 45. அத்ருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்டுவா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே தத் ஏவமே தர்ஷய தேவரூபம் பிரசீத தேவேச ஜெகன்னிவாச. இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக இல்லையா. பக்தர்களுக்கு விஸ்வரூபத்தை பார்ப்பதை பொறுத்தவரையிலும் வந்து அவ்வளவு வந்து இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் வந்து பகவானுடைய அந்த ரூபம் இல்லை, 2 கை ரூபம், சாதாரண அந்த மனித ரூபத்தில் பகவான் வந்து அந்த சச்சிதானந்த ரூபம் கிருஷ்ண ரூபம், அதை பார்ப்பதில் தான் பக்தர்களுக்கு மிகுந்த ஆனந்தம். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ணனுடன் நெருக்கமாக உள்ளான். ஏனெனில் அவன் அவருக்கு மிகவும் பிரியமான நண்பன். மேலும் ஒரு பிரியமான நண்பன் தனது நண்பனின் வைபவத்தை கண்டு மனம் மகிழ்வது போல தனது நண்பரான கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதிலும் அவரால் இத்தகைய அற்புதமான விஸ்வரூபத்தை காட்ட முடியும் என்பதிலும் அர்ஜுனன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான் இல்லையா. அப்போ வந்து நம்முடைய நண்பன் இல்லையா, ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பனுக்கு இந்த மாதிரிலாம் திறமை இருக்கா, யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி தான் பகவான் காட்டிய அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பகவானுடைய வைபவத்தை பார்த்து இந்த அர்ஜுனனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த விஸ்வரூபத்திலிருந்து பகவானோட அந்த அன்பு பரிமாற்றம் வந்து செய்ய முடியாது. அந்த மகிழ்ச்சி இருந்தாலும் சாதாரண அந்த மனித ரூபம் இல்லையா, நம்ம சாதாரணமாக ஒரு நண்பனாக இருந்தது அந்த ரூபமே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, திரும்ப எனக்கு அந்த ரூபத்தை வந்து காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது அர்ஜுனன் வந்து பகவானோட சக்கிய உறவில் வந்து இருக்கிறார் இல்லையா, ஒரு நண்பனாக. நாமளும் வந்து பகவானோட இந்த 5 உறவுகளில் ஏதோ ஒரு உறவில் வந்து நாம் இருக்கின்றோம். ஆனால் என்னாச்சுன்னா இந்த உறவை வந்து நாம் மறந்துட்டோம் இல்லையாப்பா. அந்த உறவில் நம்ம வந்து நம்ம திரும்பி
அந்த உறவில் வந்து நிலை பெறணும் இல்லையா. நம்ம ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வரும்போதும் அந்த நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும், தானாக வந்து வெளிப்படும் ஆன்மீக குருவுடைய கருணையால். இப்போ அது வரைக்கும் வந்து நாம் வந்து பகவான் வந்து எஜமானர், நாம் தொண்டன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனப்பான்மையிலிருந்து தான் நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த பின்னர் தனது களங்கமற்ற நட்பினால் கிருஷ்ணருக்கு பற்பல அபராதங்களை தான் இழைத்து விட்டதாக பயப்படுகின்றான் இல்லையா. நம்ம கிருஷ்ணரை வந்து இப்போ ஏன் பார்க்குறோம், ஒரு பகவானுடைய கர்த்தால் கீழே விழுந்துருச்சு, இல்லை ஒரு ஏதோ கால் தட்டிடுச்சு பகவானுடைய சேவை செய்கிற அந்த பொருளுக்கு, இல்லைன்னா வந்து பக்தரை வந்து நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பயப்படுவோம், ஐயோ யாருக்கோ வந்து நம்ம இந்த மாதிரி அபராதம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. இப்போ இதே மாதிரி பார்த்துட்டு அர்ஜுனனும் வந்து பயப்படுகிறார் இந்த விஸ்வரூபத்தை பார்த்து, ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஸ்வரூபத்தில் வந்து அந்த உறவை வந்து ஏற்படுத்த முடியாது இல்லையா. அப்போ அதனால் அந்த பயம் வந்து ஏற்படுது அர்ஜுனனுக்கு. எனவே நாராயண ரூபத்தை காட்டும்படி அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் வேண்டுகிறான், ஏனெனில் அவரால் எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும். இந்த பௌதிக உலகில் எவ்வாறு தற்காலிகமானதோ அவ்வாறே இந்த விஸ்வரூபமும் பௌதீகமானதும் தற்காலிகமானதும் ஆகும் இல்லையா. விஸ்வரூபம் வந்து பகவான் மற்ற அவதாரங்களைப் போல வந்து பகவானுடைய அந்த விஸ்வரூபம் வந்து எப்படி உண்மையாக நிரந்தரமானது கிடையாது. இது எப்படி சொல்லப்படுதுன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கல்பனா அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையானது. ஏன்னா வந்து நம்ம முன்னாடி இது வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து பகவானை வந்து சச்சிதானந்த ரூபம், கிருஷ்ண ரூபம், அதை வந்து நம்ம நேரடியாக அணுகக்கூடிய அந்த ஒரு நிலையில் வந்து நாம் இல்லை, அந்த அளவுக்கு தூய்மையான நிலையில் இல்லை. இப்போ அதனால் அந்த தூய்மையான இல்லாதவர்களுக்கு வந்து பௌதீக பொருட்களின் மூலமாக பகவானையுடைய நினைவுபடுத்தி தூய்மை அடைந்த பகவானை அணுகுவதற்காகத்தான் இந்த விஸ்வரூபம் கொடுக்கப்படுது இல்லையா. அப்போ அதனால் பக்தர்கள் வந்து விஸ்வரூபத்தை வந்து வழிபட மாட்டார்கள். அதனால தான் விஸ்வரூபத்திற்கு தனியாக கோயில் வந்து கிடையாது. ஆனால் வைகுண்ட லோகங்களில் அவர் தனது தெய்வீக ரூபத்தில் 4 கரங்களுடன் நாராயணராக விளங்குகிறார் இல்லையா. வைகுண்ட லோகத்தில் பகவானுடைய ரூபம் இந்த மாதிரி இருக்குது, நமக்கு தெரியும். இப்போ ஆன்மீகவானில் எண்ணற்ற லோகங்கள் இருக்கின்றன. கிருஷ்ணர் தனது விரிவங்கத்தின் மூலம் அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு பெயர்களுடன் வீற்றுள்ளார். இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் தோன்றியுள்ள ரூபங்களில் ஒன்றினை காண அர்ஜுனன் விருப்பப்பட்டான். ஒவ்வொரு வைகுண்ட லோகத்திலும் நாராயணரின் ரூபம் 4 கரங்களுடன் உள்ள போதிலும் அந்த 4 கரங்களில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரையை அவர் தாங்கியுள்ள விதம் வேறுபடுகின்றது. இந்த 4 சின்னங்களை 4 கரங்களில் வைத்து இருப்பதன் அடிப்படையில் நாராயணருக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. இந்த ரூபங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லை என்பதால் இந்த 4 கரங்களுடைய ரூபத்தை காட்டுமாறு அர்ஜுனன் வேண்டுகிறான் இல்லையா. அப்போ அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நிறைய வைகுண்ட லோகங்கள் இருக்குது இல்லையா. ராமர், நரசிம்மர், வராகர், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பகவானுடைய அவதாரங்கள் வந்து இருக்குது. எல்லாமே வந்து 4 கை ரூபங்கள். அங்கே வந்து பார்த்தோம்னா பகவானுடைய அந்த சங்கு, சக்கரம், கதை, தாமரை மட்டும் வந்து வெவ்வேறு கரங்களில் மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி பெயர்கள் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பார்க்கும்போதும் அந்த அட்டைப்பட விளக்கத்திலும் வந்து பார்த்தோம்னா அதில் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க, பேரோடு போட்டு அந்த எந்தெந்த கரங்களில் வந்து எந்த ஆயுதத்தை வந்து ஏந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே வந்து போடப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அதோட விளக்கமும் கூட வந்து கொடுத்துருப்பாங்க அதில். ஆனால் அங்கே இருக்கின்ற பக்தர்கள் கூட வந்து பகவானோட வந்து அதே மாதிரி 4 ரூபத்தில் தான் வந்து இருப்பாங்க. பகவானோட எந்த வேறுபாடும் இல்லை. ஒரே ஒரு வேறுபாடு என்னென்னா பகவானுக்கு வந்து ஸ்ரீவத்ச குறி இருக்கும், அங்கே இருக்கின்ற பக்தர்களுக்கு ஸ்ரீவத்ச குறி வந்து இருக்காது. இதுதான் வந்து இது ஒன்று மட்டும்தான் வந்து வித்தியாசம். ஸ்லோகம் 46. क्रीडिनं गदिनं चक्रहस्तम् इच्छामि त्वां द्रष्टुम् अहं तदैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रभागो भव विश्वमूर्ते. விஸ்வரூபமே 1000 கரங்களை உடைய இறைவனே, தலையில் மகுடத்துடனும் கைகளில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலருடனும் விளங்கும் உமது 4 கை உருவில் உம்மை காண நான் விரும்புகிறேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன் இல்லையா. முதல்ல விஸ்வரூபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து ஆசைப்பட்டாலும் அதை பார்த்து பயந்து எனக்கு அந்த முன்னாடி பார்த்த அந்த ரூபமே போதும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கேட்குறாங்க. பிரம்ம சம்ஹிதையில் 5.39 ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன், இறைவன் ஆயிரக்கணக்கான உருவங்களில் நித்தியமாக வீற்றுள்ளார் என்றும் ராமர், நரசிம்மர், நாராயணர் போன்ற உருவங்கள் அவற்றில் முக்கியமானவை என்றும் கூறப்பட்டுள்ளது.
ஆன்மீக உலகில் எண்ணிலடங்காத உருவங்கள் உள்ளன. ஆனால் முழுமுதற் கடவுளின் அத்தகைய உருவங்கள் அனைத்திற்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதையும் அவரே அந்த விஸ்வரூபத்தினை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதையும் அர்ஜுனன் அறிந்திருந்தான். இல்லையா? அப்போ விஸ்வரூபம் எடுத்தது கிருஷ்ணர் தான் விஸ்வரூபத்தை வந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே ஸ்ரீ பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இல்லையா? எத்தனையோ வந்து இருக்குது இல்லையா? பகவானுடைய அந்த அம்சங்கள் அவதாரங்கள் அது கலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து எத்தனையோ வந்து அவதாரங்கள் வந்து உருவங்கள் வந்து இருந்தாலும் அது பகவான் கிருஷ்ணரோடு வந்து வேறுபட்டது இல்லை. ஆனால் பகவானுடைய எந்த அவதாரங்கள் வந்தாலும் எல்லாமே வந்து அந்தரங்க சக்தியின் மூலமாகத்தான் வருகிறார்கள். அவன் எதுவுமே முக்குணங்களுடைய பாதிப்பினால் வந்து கிடையாது. எல்லாமே வந்து பகவானுடைய இது எல்லாமே வந்து உன்னதமானது. பகவானுடைய அவதாரங்கள் கூட வந்து உன்னதமானதாக இருக்கின்றது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. எனவே அவரது ஆன்மீக ரூபமான நாராயண உருவத்தை காண அவன் தற்போது வேண்டுகின்றான். பரமபுருஷ பகவானின் மூல ரூபம் கிருஷ்ணரே என்றும் அவரிடமிருந்தே மற்ற அனைத்து விஸ்வரூபங்களும் தோன்றின என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியிருப்பதை இந்த ஸ்லோகம் உறுதிப்படுத்துகிறது. இல்லையே? கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஏன்னா எத்தனையோ வந்து அவதாரங்கள் வந்தாலும் ஆனால் கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுது. அவர் தனது சுய விரிவங்களிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. எனவே எண்ணற்ற உருவங்கள் எல்லாவற்றிலும் அவர் இறைவனாகவே விளங்குகிறார். மேலும் எல்லா ரூபத்திலும் அவர் இளைஞனைப் போல பொலிவுடன் விளங்குகின்றார். இல்லையா? எல்லா ரூபமும் இளமையாகத்தான் வந்து நம்ம பார்க்கிறோம், எதுவுமே முதுமையாக வந்து பார்க்கவில்லை. இதுவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான தோற்றம். இல்லையா? நம்ம வந்து யாராவது வந்து நான் கிருஷ்ணனுடைய நான் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் நம்ம காட்டலாம், கேட்கலாம் நம்ம. இல்லையா? ஆனால் பகவான் எப்படி இங்கே சொல்லப்படுது? பகவான் எந்த ரூபத்தில் வந்தாலும் எப்போவுமே இளைஞராகத்தான் இருக்கிறார். முதுமை அப்படின்னு சொல்லி பார்க்கவே இல்லை. எப்பவும் உன்னதமானவராக இருக்கிறார். பகவான் வருவது தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக. இல்லை? எப்படி வந்து ஒரு சாதாரண மனிதர் வந்து அவங்க எப்படி பகவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ சொல்கிறாங்க. இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பகவான் வந்து அப்படின்னு சொல்லும்போது இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி அவங்க எப்போவுமே இளைஞனாக இருக்கணும். இல்லையா? அப்போ விஸ்வரூபத்தை காட்ட சொன்ன உடனே பகவான் விஸ்வரூபத்தை காட்டினார். உடனே 4 கை நாராயண ரூபத்தை காட்ட சொன்னால் உடனே காட்டினார். அதுக்கப்புறம் அது வேண்டாம், எனக்கு சாதாரண அந்த கிருஷ்ண ரூபமே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவர் வந்து மாற்றிக்கொண்டார். போய் வந்து மேக்கப்புக்கு போய் அங்கெல்லாம் போய் எல்லாமே ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாமே வந்து மாற்றலை. இல்லையா? அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், சாதாரணவர்கள் வந்து நம்மளை மாதிரி இருக்கின்ற சாதாரண மனிதர்கள் வந்து அவங்க எப்படி பகவான் வந்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லையா? அவங்களுக்கும் வியாதி வருது, அவங்களுக்கும் பசி வருது. இல்லையா? இது எல்லாமே அப்பாற்பட்டவர் பகவான். நான் ஆத்மாவே இந்த பசி தாகம் இந்த மரணம் இந்த வியாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஆத்மா. சாதாரண ஒரு ஜீவாத்மாவே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அப்போ பகவான் வந்து எப்படி? இல்லையா? இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ கிருஷ்ணரை அறிபவன் ஜட உலகின் களங்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடனே விடுபடுகின்றான். இல்லையா? ஏன்னா கிருஷ்ணரை நம்ம தெரிந்து கொண்டாலே போதும். இல்லை? நம்ம பார்க்குறோம் ஜன்மகர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதக திக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதிசோ அர்ச்சனா அப்படின்னு சொல்லி. இல்லையா? பகவானுடைய தோற்றமும் செயல்கள் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் அறிகிறார்களோ அவர் இந்த பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் இங்கே சொன்னது. அதே பிரபுபாதரும் இங்கே வந்து பாருங்கள் விளக்குறாங்க. கிருஷ்ணரை அறிபவன் யார் ஒருவர் வந்து கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்கிறார்களோ ஜட உலகின் களங்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடனே விடுபடுகிறான். இல்லையா? ஜட உலக களங்கங்கள் விடுபடாமல் நம்ம ஆன்மீக உலகை அடைய முடியாது. நம்ம கிருஷ்ணரை தெரிந்து கொண்டாலே போதும் நம்ம ஆன்மீக உலகை அடைய முடியும். இல்லையா? போகிறதுக்கான ரொம்ப எளிமையான வழி நம்ம கிருஷ்ணரை தெரிந்து கொண்டாலே போதும். இல்லையா? சாதாரண நம்மளுடைய ஜீவராசிகளிடமிருந்து பகவான் வேறுபட்டவராக இருக்கிறார். இல்லையா? அப்போ இது வந்து நம்ம தெரிந்து கொண்டாலே போதும். கிருஷ்ணர் வந்து எப்படிப்பட்டவர்? இல்லையா? அர்ஜுனன் வந்து எப்படி ஏற்றுக்கொண்டார் பகவானை? பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்லி. இல்லையா? அப்போ அதுதான் இப்போ நீங்கள் கிருஷ்ணர் தான், நீங்கள் தான் பரபிரம்மம். இல்லையா? நீங்கள் தான் இறுதி அடைக்கலாம், நீங்கள் தான் வந்து எல்லாவற்றிலும் தூய்மையானவற்றிலும் தூய்மையானவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முழுமுதற் கடவுள் பரம அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டார். இல்லையா? அப்போ அதே மாதிரி அர்ஜுனன் வந்து எப்படி வந்து ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நாமளும் வந்து பகவானை வந்து ஏற்றுக்கொள்ளும் போதும் நம்ம கிருஷ்ணரை அறிந்து கொள்ள முடியும். இப்போ கிருஷ்ணரை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய இந்த ஜட உலக களங்கள் எல்லாமே வந்து முற்றிலும் விடுபட்டு நம்ம பகவானுடைய லோகத்தையும் நம்மால் அடைய முடியும். ஸ்லோகம் 47.
श्रीभगवानुवाच मया प्रश्नेन तवार्जुनेतं रूपं परं दर्शितम् आत्मयोगात् तेजोमयं विश्व अनन्तात्यं यन्मे त्वत् अन्येन न दृष्टपूर्वम्. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, எனது அந்தரங்க சக்தியின் மூலம் இந்த தெய்வீகமான விஸ்வரூபத்தை நான் இந்த உலகத்தினுள் மகிழ்வுடன் காண்பித்தேன். எல்லையற்றதும் பிரகாசம் மிக்கதுமான இந்த ஆதி ரூபத்தை இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாரும் கண்டதில்லை. பாருங்களேன், இப்போ பகவான் எப்படி சொல்கிறாங்கன்னா, எனது அந்தரங்க சக்தியின் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பகவான் செய்கிற செயல்கள் எல்லாமே பகவானுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாகத்தான் செய்கிறார். பகிரங்க சக்தியின் மூலமாக அவர் எதையுமே செய்வதில்லை. இந்த பகிரங்க சக்தியை கூட பகவான் பார்க்கத்தான் செய்கிறார். அதன் மூலமாக தான் சிருஷ்டி நிகழ்கிறது. இப்போ ஆனால் பகவான் செய்கிற செயல் எல்லாமே அந்தரங்க சக்தியின் மூலமாகத்தான், தம்முடைய தெய்வீக சக்தியின் மூலமாக, உன்னதமான சக்தியின் மூலமாகத்தான் அவருடைய செயல்களை செய்கிறார். இப்போ அர்ஜுனன் பரமபுருஷரின் விஸ்வரூபத்தை காண விரும்பினான். எனவே தனது நண்பனான அர்ஜுனனின் மீதான கருணையினால் பிரகாசமும் வைபவமும் நிறைந்த தனது விஸ்வரூபத்தை பகவான் கிருஷ்ணர் காட்டினார். இந்த ரூபம் சூரியனை போன்று பிரகாசத்துடன் இருந்தது. அதன் பல்வேறு முகங்கள் விரைவாக மாறிக்கொண்டிருந்தன. தனது நண்பனான விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே கிருஷ்ணர் இந்த ரூபத்தை காட்டினார் இல்லையா. நம்ம இதில் படிக்கும்போதே தெரியும், நம்முடைய மனதில் மனக்கண்ணாடியில் இந்த விளக்கம் ஓடுவது தெரியும் இல்லையா. அர்ஜுனன் பகவானுடைய வைபவத்தை கேட்டார். இப்போ கிருஷ்ணர் அந்த வைபவத்தை காட்டினார். அப்போ அந்த வைபவத்தை அர்ஜுனன் கேட்டதுனால் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறனால பகவான் காட்டினார். இப்போ அதில் எப்படி இருந்ததாமா, அடுத்தடுத்து அந்த முகம் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா. நம்ம பார்க்குறோம், அந்த அனுபவம் நம்ம தெரியும், பார்த்துருப்போம் இல்லையா. அடுத்தடுத்து அந்த முகங்கள் வேறு 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 மாறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த தேஜஸ் மூலமாக, பகவானுடைய உடலில் இருந்து வருகின்ற அந்த தேஜஸின் மூலமாக அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. பார்க்கக்கூட அர்ஜுனனுக்கு கண் கூசுது, பார்க்க முடியலை. இப்போ அது எல்லாமே அர்ஜுனன் கேட்டதினால் பகவான் அதை வெளிப்படுத்தினார். பகவான் அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்தினார். இதற்கு முன் யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி பகவான் இங்கே விளக்குகிறார். அப்போ ஆனால் அர்ஜுனனுக்கு இந்த உருவம் காட்டப்பட்டதால் ஸ்வர்கலோகங்களிலும் விண்வெளியிலும் இதர கிரகங்களிலும் இருந்த மற்ற பக்தர்களாலும் இதனை காண முடிந்தது. இதற்கு முன் அவர்கள் இதை கண்டதில்லை. ஆனால் அர்ஜுனனின் உதவியால் அவர்களாலும் காண முடிந்தது. வேறு விதமாக கூறினால், அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபத்தை கிருஷ்ணரின் கருணையால் இதர பக்தர்கள், சீடர்கள் அனைவராலும் காண முடிந்தது. துரியோதனனிடம் கிருஷ்ணர் சமாதானத்திற்காக தூது சென்றபோது துரதிர்ஷ்டவசமாக அவன் சமாதான கோரிக்கையை ஏற்கவில்லை. அச்சமயத்தில் கிருஷ்ணர் துரியோதனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டியதாக ஒருவர் கருத்துரைத்துள்ளார். ஆனால் உண்மை என்னவெனில், தனது விஸ்வரூபத்தின் ஒரு பகுதியை மட்டுமே கிருஷ்ணர் அப்போது வெளிப்படுத்தினார். அத்தகு ரூபங்களில் எல்லாம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட ரூபத்திலிருந்து மாறுபட்டவை. இந்த உருவத்தை இதற்கு முன் வேறு எவரும் கண்டதில்லை என்று இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இல்லையா. அப்போ அர்ஜுனன் அங்கே பகவான் அர்ஜுனனுக்கு காட்டியது ஒரு விஸ்வரூபம். அதுக்கப்புறம் யசோதா தாய், யசோதா அம்மா அவங்களுக்கு கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, வாயை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே எல்லா பிரபஞ்சமும் உள்ள வாயிலிருந்து பார்ப்பது யசோதா அம்மானால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் துரியோதனன் பாண்டவர்களுக்காக தூதுவாராக சென்ற போதும் அங்கே என்னாச்சுன்னா, அங்கேயும் பகவான் இந்த மாதிரி துரியோதனன் சொல்கிறதுக்கு உடன்படவில்லை. அப்படின்னாக்கா பகவானை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். பகவான் உட்கார்ந்து இருக்கின்ற அந்த ஆசனத்திற்கு அடியில் நிறைய பலவான்கள், பலசாலிகள் உள்ளே இருக்காங்க, உள்ளே உட்கார்ந்துருக்காங்க. இது நம்ம மூத்த பக்தர்கள் இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க அந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா சமாதானம் ஆகலை அப்படின்னாக்கா கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இல்லையா. பகவானை கண்டிப்பாக கொல்ல முடியாது. ஆனால் துரியோதனன் இந்த மாதிரி ஒரு திட்டம். இப்போ இந்த மாதிரி செய்யும் போதும் என்ன ஆகுதுன்னா, சமாதானம் பேச்சுவார்த்தை நடக்குது. இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்காத போது சரி போர் நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதும், இப்போ துரியோதனன் அப்போ அந்த ஆசனம், கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கின்ற அந்த ஆசனத்திற்கு அடியில் இருந்து எல்லாருமே கிருஷ்ணரை கொல்வதற்காக வெளியே வர்றாங்க ஆயுதத்தை எடுத்து. பகவான் உடனே அந்த நொடியில் விஸ்வரூபத்தை எடுக்கிறார். இப்போ அந்த ஒரு சமயத்தில் எல்லாருமே பார்க்குறாங்க, ஸ்தம்பித்து பார்க்குறாங்க.
இப்போ அந்த ஒரு ஆனால் இங்கே காட்டப்பட்ட விஸ்வரூபத்திலேருந்து அது வேறுபட்டது. பகவான் ஒரு சிறு பகுதியை தான் அங்கே வந்து வெளிப்படுத்தி தான் இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஏன்னா பகவான் வந்து இங்கே சொல்கிறாங்க இல்லையா, இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாரும் இந்த விஸ்வரூபத்தை கண்டதில்லை அப்படின்னு சொல்லி. இப்போ அங்கே காட்டியது ஒரு சிறு பகுதி தான் இது. இப்போ அந்த நேரத்தில் கூட எல்லாருமே வந்து ஆச்சரியத்தில் அப்படியே இருக்காங்க பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து இந்த திருதராஷ்டிரருக்கு பார்வை தெரியாததுனால வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாருடைய பேரையும் சொல்லி திருதராஷ்டிரர் கேட்கும்போது யாருமே பதில் சொல்லலை. துரியோதனன் வந்து கேட்குறாரு, அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, பதில் சொல்லலை. அப்போ கடைசியில் அவங்க கிருஷ்ணா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒரு செகண்ட் வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து பார்வை வந்து பகவானுடைய ரூபத்தை வந்து பார்க்கிறார். இப்போ அந்த ஒரு பகவானுக்கு அந்த ஒரு நேரத்தில் பகவானை வந்து அழைத்ததினால் வந்தும் அதனால் வந்து இறுதியில் வந்து விதுரருடைய கருணையால் வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து இறுதியில் வந்து அந்த பக்தியை செய்வதற்கான அது ஒரு சிறு அளவு அந்த செயல் வந்து விதுரருடைய கருணையால் வந்து சகவாசத்தின் மூலமாக வந்து அவங்களுக்கு அது கிடைக்குது. அது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுது. இறுதியில் வந்து எல்லா போர் எல்லாமே வந்து முடிந்த பிறகு திருதராஷ்டிரர் வந்து விதுரருடைய அந்த கடுமையான அந்த வார்த்தையால், ஏன்னா ஒரு தூய பக்தர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்முடைய எப்படி அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்தும் இந்த சாஸ்திர கத்தி அப்படின்னு வந்தும் சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஒரு சில நேரத்தில் யாராவது கடுமையாக திட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இனி நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வைராக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொள்வோம். அந்த இருக்கும் ஒரு தூய பக்தருடைய வார்த்தைகள். நம்ம வந்து அந்த வைராக்கியத்தை வந்து நம்ம கொள்கின்ற அளவுக்கு அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளவு இதாக வந்து இருக்கும். அதை எப்படி கரெக்டாக வந்து அதை மீறி எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள். இப்போ விதுரர் வந்து பகவானுடைய அந்த 12 மகாஜனங்களில் ஒருவர். யமதர்மராஜருடைய அவதாரம் தான் விதுரர். இப்போ திருதராஷ்டிரருடைய சகோதரராக இருந்தார். இப்போ அதனால் வந்து அவங்களுடைய வார்த்தையின் மூலமாக எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. நீங்கள் ஏன் வந்து இன்னும் பாண்டவர்களுடைய அவங்களுடைய தயவில் வந்து ஏன் வந்து இன்னும் சாப்பிட்டுட்ருக்கீங்க இல்லையா. நீங்கள் அவர்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, ஆனால் நீங்கள் அவர்களுடைய தயவில் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் வயதாயிருச்சு, பார்வை கூட சரியாக தெரியலை, காதும் கேட்கலை, இன்னும் ஏன் அனுபவிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை. அது கடுமையான ஒரு அந்த வார்த்தைகள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை கேட்ட உடனே யாரிடையும் பதில் சொல்லாமல் திருதராஷ்டிரர் வீட்டை விட்டு வெளியே வந்து போன பிறகு அங்கே வந்து பகவானுக்காக அந்த இதை எல்லாமே வந்து பயிற்சி செய்கிறார். இந்த தவத்தை பயிற்சி செய்த பிறகு இறுதியில் வந்து அந்த தவத்தின் வலிமையால் அந்த உடல் தானாகவே வந்து உடல் எரிந்து விடுகிறது. இதை விதுரர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். இது எப்படி இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி நான் கொஞ்ச நேரம் வருத்தப்படுகிறார். ஏன்னா தன்னுடைய சகோதரர் இல்லையா. அப்போ வந்து இது வந்து விளக்கமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து இதை பற்றி விளக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸ்லோகம் 48. ந வேத யுஜ்ஞாத்யயனைர் ந தானைர் நச்ச கிரியாபி ந தபோபீர் உக்ரைஹ ஏவம் ரூபக சக்கியகம் இந்திரலோகே திரஷ்டும் த்வத் அன்யேன குரு பிரவீர. குருவம்ச வீரர்களில் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் என்றும் கண்டதில்லை. ஏனெனில் வேதங்களை படிப்பதாலோ யாகங்களை செய்வதாலோ தானங்களாலோ புண்ணிய செயல்களாலோ கடும் தவங்களாலோ எனது இந்த ரூபத்தை ஜட உலகில் காண்பது என்பது இயலாததாகும் இல்லையா. இதை வந்து இங்கே வந்து விஸ்வரூபத்தை வந்து அதை பற்றி வந்து இங்கே கிருஷ்ணர் வந்து விளக்குகிறார். இப்போ இதே வந்து குரு அஷ்டகத்தில் ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் அவங்க வந்து அதில் வந்து சொல்லும்போதும் இல்லையா, பகவானை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நாம் வந்து எவ்வளவு வேதங்கள் படித்து கொண்டே போனாலும் இல்லையா, எவ்வளவு வேதங்கள் நம்ம வந்து படித்தாலும், ஏன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்கள வந்து சதுர்வேதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா வேதங்களும் 4 வேதங்களுடைய எல்லாமே வந்து எங்கேருந்து கேட்டாலும் அவங்களால வந்து மனப்பாடமாக வச்சுருப்பாங்க, எங்கேருந்து கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த வேதங்களுடைய இலக்கு யார், வேதங்களை அறிவதனால் நோக்கம் என்ன கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லையா. வேதங்களுடைய நோக்கமே பகவான் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. வேதேச்ச சர்வேர் அகம் ஏவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம் அப்படின்னு சொல்லி, வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதங்களின் இறுதி இலக்கும் நானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க எல்லாமே வந்து படித்தாலும் பகவானை புரிந்து கொள்ள முடியாது.
அப்போ வந்து இதனாலே வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியாது. யாகங்கள் செய்வதாலும் பகவானை புரிந்து கொள்ள முடியாது, தானம் செய்வதனாலும் புரிந்து கொள்ள முடியாது, அப்போ புண்ணிய செயல்களாலும் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. கடுமையான தவம் எல்லாமே எதனாலையும் புரிந்து கொள்ள முடியாது. சங்கராச்சாரியர் வந்து இந்த மாதிரி சொல்லும் போதும் இப்போ அதில் வந்து இப்போ ஆன்மீக குருவை சரணடைவதன் மூலமாக மட்டும்தான் வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவங்க வந்து பாடுறாங்க. இப்போ இதில் வந்து சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இங்கு தெய்வீக பார்வை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய தெய்வீக பார்வையை யாரால் பெற முடியும்? தெய்வீகம் என்றால் திவ்யமானது என்று பொருள். தேவர்களைப் போன்ற தெய்வீக நிலையை அடையாமல் ஒருவன் தெய்வீக பார்வையை அடைய முடியாது. தேவர்கள் என்றால் யார்? வேத இலக்கியங்களில் பகவான் விஷ்ணுவின் பக்தர்களை தேவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விஷ்ணு பக்த ஸ்மிருதோ தைவ. விஷ்ணுவின் மேல் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் அல்லது கிருஷ்ணனின் அருவ பகுதியை பரம்பொருளாக எண்ணுபவர்கள் தெய்வீக பார்வையை பெற முடியாது இல்லையா. தெய்வீக பார்வை யாருக்கு கிடைக்குதோ அவங்களால மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. இப்போ வந்து நம்ம அதுதான் பார்த்தோம். ஸ்ரீபாத சங்கராச்சாரியர் சொல்கிற மாதிரி நம்ம வந்து எத்தனையோ வந்து செல்வம் சேர்த்து வைக்கலாம், புகழ் சேர்த்து வைக்கலாம், எல்லாமே வந்து செய்யலாம், வேதங்களை படிக்கலாம் இல்லையா. நான் வந்து எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கடுமையான தவம் யோக சித்திகளையும் வந்து பயிலலாம். எல்லாமே செய்தும் பகவானை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அந்த குருவஷ்டகத்தில் வந்து அந்த பாடல் வந்து வருது. அப்போ வந்து என்ன காரணம்? குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. தெய்வீக பார்வை இங்கே கிடைத்தது அர்ஜுனனுக்கு இல்லையா. பகவானுடைய கருணையால் வந்து தெய்வீக பார்வை கிடைத்தது. இதே வந்து சஞ்சயன் கூட வந்து திருதராஷ்டிரருடைய அரண்மனையில் இருக்கும்போதே சஞ்சயனால் அரண்மனையிலிருந்து குருஷேத்திர போர்க்களத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க முடிந்தது. ஏன்னா சஞ்சயன் வந்து சில வியாசதேவருடைய சீடர். சில வியாசதேவர் வந்து சஞ்சயனுடைய ஆன்மீக குரு. இப்போ சில வியாசதேவருடைய கருணையால் தான் சஞ்சயனுக்கு வந்து தெய்வீக பார்வை கிடைத்து அரண்மனையில் இருக்கும்போதே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க முடிந்தது இல்லையா. அப்போ அதுதான் இது. அப்போ கிருஷ்ணரை இகழ்பவர்கள் தெய்வீக பார்வையுடன் இருப்பது சாத்தியமல்ல. தெய்வீக நிலையை அடையாமல் தெய்வீக பார்வையை அடைய முடியாது இல்லையா. இதில் பிரம்ம சமீதையில் நம்ம பார்க்குறோம். பிரேமாஞ்சன சிரித்த பக்தி விலோச்சனேன அப்படின்னு சொல்லி பகவானுடைய அந்த பிரேமை என்னும் அந்த கண்ணின் மூலம் அந்த பார்வையின் மூலமாகத்தான் நம்ம வந்து பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வேறு விதமாக கூறினால் தெய்வீக பார்வையுடைய மற்ற நபர்களும் அர்ஜுனனை போன்று பார்க்க முடியும் இல்லையா. அந்த தெய்வீக பார்வை நமக்கு இருக்கணும். அந்த தெய்வீக பார்வை இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ விஸ்வரூபத்தை பற்றிய வர்ணனை பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனனுக்கு முன் இந்த விவரங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு பின் விஸ்வரூபத்தை பற்றிய தகவல்கள் சிலவற்றை ஒருவன் அறிய முடியும் இல்லையா. நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியுது இல்லையா. இதை வந்து நம்ம பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா, இந்த அத்தியாயம் படிக்கிறதுக்கு முன்னாடி, விஸ்வரூபம் என்ற தலைப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா, நமக்கு வந்து விஸ்வரூபம் என்ன, விஸ்வரூபம் எப்படி இருந்தது, எந்தெந்த உருவங்கள் இருந்தது நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ வந்து விஸ்வரூபத்தை அதை வந்து பகவான் வந்து அர்ஜுனனுக்கு காட்டினார். அப்போ அர்ஜுனன் வந்து அதை விவரித்தார் தெய்வீக பார்வையின் மூலமாக. அப்போ அதை கேட்டு நம்மளால் விஸ்வரூபத்தை பற்றி ஓரளவுக்கு நம்மளால் அறிய முடியுது அப்படின்னு வந்து இங்கே சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. உண்மையிலேயே தெய்வீக நிலையில் இருப்பவர்கள் இறைவனுடைய விஸ்வரூபத்தை காண முடியும். ஆனால் கிருஷ்ணரது தூய பக்தனாக ஆகாமல் தெய்வீக நிலையை அடைய முடியாது இல்லையா. ஏன்னா வந்து கிருஷ்ண பக்தர்கள் ஆகாமல் கண்டிப்பாக கிருஷ்ணரை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அதுதான் பக்தியாமாவும் அபிஜானதி. பக்தியால் மட்டும்தான் கிருஷ்ணரை அறிய முடியும், பக்தர்களால் மட்டும்தான் கிருஷ்ணரை அறிய முடியும். இப்போ வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த தெய்வீக நிலைக்கு வரணும்னா நாம் தூய பக்தனாக ஆக வேண்டும். தூய பக்தனாக ஆனால்தான் நம்ம அந்த தெய்வீக நிலையை அடைய முடியும். இப்போ அந்த தெய்வீக நிலையை அடைந்தால்தான் அர்ஜுனன் வந்து எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி நம்மளாலும் பார்க்க முடியும். அதுதான். அப்போ அந்த தெய்வீக நிலையை வந்து நாம் அடைய வேண்டும். இது இருப்பினும் உண்மையான தெய்வீக இயல்பில் இருப்பவர்களும் தெய்வீக பார்வை உடையவர்களுமான பக்தர்களோ இறைவனின் விஸ்வரூபத்தை காண்பதில் அவ்வளவு விருப்பமுடையவர்கள் அல்ல. அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை 4 கரங்களுடன் விஸ்வரூபத்தில் காண விரும்பினான் என்பதும் விஸ்வரூபத்தை கண்டதால் உண்மையில் அச்சமுற்று இருந்தான் என்பதும் முந்தைய ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டது இல்லையா. இருந்தாலும் வந்து அந்த தெய்வீக பார்வையின் மூலமாகத்தான் விஸ்வரூபத்தை பார்க்க முடிந்தாலும் அர்ஜுனனை பொறுத்த வரையிலும் தூய பக்தர்களை பொறுத்த வரையிலும் வந்தும் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை
இல்லையா? அப்போ இந்த ஸ்லோகத்தில் வேத யஜ்ஞாத்யயனேக என்று போன்ற சில முக்கியமான சொற்கள் உள்ளன. இச்சொல் வேத இலக்கியங்களையும் யாக நெறிகளையும் கற்பதை குறிக்கின்றது. வேதம் என்றால் 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வ 18 புராணங்கள், உபனிஷதங்கள், வேதாந்த சூத்திரம் முதலிய எல்லாவித வேத இலக்கியங்களையும் குறிக்கும். இவற்றை ஒருவன் வீட்டிலோ வேறு எங்கோ கூட கற்கலாம். அதுபோல யாக நெறிகளை கற்பதற்கு கல்ப சூத்திரங்கள், மீமாம்ச சூத்திரங்கள் என சூத்திரங்கள் உள்ளன. தானேக என்னும் சொல் பொருத்தமான நபர்களுக்கு, அதாவது இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டு இருக்கும் அந்தணர்கள், வைஷ்ணவர்கள் முதலியோருக்கு தானங்கள் வழங்குவதை குறிக்கும். அதுபோல புண்ணிய செயல்கள் என்பதும் பல்வேறு ஜாதிகளுக்கு ஏற்ப நியமிக்கப்பட்டுள்ள கடமைகளையும் அக்னிஹோத்திரம் முதலியவையும் குறிக்கிறது. மேலும் உடல் ரீதியான கஷ்டங்களை விரும்பி ஏற்பது தபசியை எனப்படும். எனவே உடலின் கஷ்டங்களை ஏற்றல், தானமளித்தல், வேதங்களை கற்றல் முதலிய பல செயல்களை ஒருவன் செய்யலாம். ஆனால் அர்ஜுனனை போன்ற பக்தனாக இல்லாவிடில் விஸ்வரூபத்தை காண்பது சாத்தியம் அல்ல. இல்லையா? பகவான் வந்து இங்கே சொன்னாங்க இல்லையா, முதலே தான் பார்த்தோம். வேதங்களை படிப்பதாலோ, யாகம் செய்வதாலோ, தானங்களால், புண்ணிய செயல்களால், கடும் தவங்களால் கூட கிருஷ்ணருடைய உருவத்தை நம்ம பார்க்கவே முடியாது, பக்தனாகாமல் பார்க்கவே முடியாது. ஆனால் வந்து பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பகவானை வந்து எப்படி தம்மை மறைத்து கொண்டாலும் வந்து பகவானை வந்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இல்லையா? பக்தனாகாமல் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பகவான் வந்து நின்றாலும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இல்லையா? இதே தான் வந்து சிசுபாலன் பகவான் முன்னாடி இருந்தாலும் பகவானை வந்து என்றுமே வந்து இகழ்ந்து கொண்டே இருந்தார். கடைசியில் வந்து இறுதியில் பகவானுடைய கரங்களால் தான் கொல்லப்பட்டார். அதுதான் அப்போ அவஜானந்தி மாமூடா அப்படின்னு சொல்லி வந்து பகவத்கீதையில் வந்து பகவான் அவர்களே வந்து குறிப்பிடுகிறார். இது அதான் வந்து பக்தர்கள் வந்து பகவானை என்றுமே எல்லா இடத்திலும் இருப்பதை வந்து புரிந்து கொள்கிறார்கள். இல்லையா? நம்ம வந்து இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி இல்லையா? நீங்கள் அந்த மகாவதார் நரசிம்ம படத்துலேயும் வந்து பார்க்கும்போது பகவான் வந்து எப்படி காட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் நான் வந்து விரிந்து இருப்பதை, எல்லா இடத்திலும் இல்லையா, உயிருள்ள உயிரற்ற பொருட்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாளிகளிலும் நான் இருப்பதை வந்து நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா இடத்துலையும் இருப்பதை வந்து காட்டுகிறார். இல்லையா? பரமாத்மாவாக பகவான் எல்லா இடத்துலையும் வந்து விரிந்து இருக்கின்றார். அதை வந்து பார்க்கிறார். அதான் தூய பக்தர்களுடைய பார்வை எப்படின்னா, ஒரு நபர் வந்து போகிறாங்க இல்லைன்னா எப்படி ஏதோ ஒரு மற்ற உயிர்வாளியை பார்த்தாலும் அது வந்து ஜீவாத்மா, எல்லாருடைய ஹிருதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார், அதை மட்டும்தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. இல்லையா? பகவத்கீதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஷா பண்டிதா சமதர்ஷினக. கற்றறிந்த பண்டிதர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, பசு, நாய், யானை, நாயை தின்பவன் எல்லாரையும் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா சமநோக்கில் பார்க்கிறார்கள். எப்படி? உடல் தான் வேறுபடுகின்றது, ஆனால் எல்லாருமே ஜீவாத்மாக்கள். இல்லையா? அந்த தெய்வீக பார்வையின் மூலமாக ஆன்மீக கண்ணோட்டத்திலிருந்து காண்கிறார்கள். எல்லாருமே ஜீவாத்மாக்கள். நாம் எப்படி பார்க்குறோம்? இல்லையா? இவர் இந்த மாதிரி, இவர் எனக்கு பிடிக்கும், இவரே வந்து எனக்கு பிடிக்காது. இல்லையா? இவர் பார்த்தா எனக்கு கோபமாக வரும், இவரை பார்த்தா எனக்கு வெறுப்பாக வரும். இல்லையா? இவர்னால தான் எனக்கு எல்லா கஷ்டமும் வந்தது, இவர்னால தான் நான் உயர்ந்த நிலைக்கு வந்தேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து ஒரு வெளிப்படையான ரீதியான ஒரு நிலை. நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய ஜட கண்ணோட்டம் அவ்வளோதான். ஜட கண்ணோட்டத்தில் இதுதான் பார்க்க முடியும். ஐயோ இவங்களா, நம்ம வந்து மனதில் வந்து ஐயோ இவங்களே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் வெளியில் வாய் மூலமாக நம்ம வர்ற வார்த்தை, ஐயோ உங்களை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லையா? 2 முகம் நமக்கு இருக்கும். இல்லையா? உள்ள ஒரு முகம், வெளியே ஒரு முகம். இந்த மாதிரி தான் வந்து நாம் பேசுவோம். இதுதான் ஜட கண்ணோட்டம். ஆனால் ஆன்மீக கண்ணோட்டம், தெய்வீக பார்வையின் மூலமாக எல்லாருமே பகவானோட ஒரு ஆன்மீக ரீதியின் மூலமாக பகவானோட ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிறார் தூய பக்தர்கள். இல்லையா? பிரகலாத் மகாராஜா வந்து என்ன சொன்னாங்க, வந்து இரண்யகசிபுவை வந்து பகவான் வதம் செய்த பிறகு என்னுடைய தந்தையை வந்து நீங்கள் மன்னிச்சிருங்க. இல்லையா? எவ்வளவு கஷ்டப்படுத்தினார். ஆனால் இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்னா திருப்பி நம்ம எந்த அளவுக்கு பண்ணலாம்? இல்லையா? அவங்க ஒன்று தான் செஞ்சுருப்பாங்க, அவங்க ஒரு தடவை தான் செஞ்சுருப்பாங்க, அதை நம்ம 10 தடவை சொல்லிடுவோம். இல்லையா? அவங்க செஞ்சது ஒரு தடவை, சொன்னது ஒரு தடவை, ஆனால் நம்ம 10 தடவை செஞ்சு 10 தடவை சொல்லிடுவோம். ஆனால் வந்து பிரகலாத் மகாராஜா அவங்க அப்பா செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இதுதான் ஒரு தூய பக்தருடைய நிலை.
ஏன்னா வந்து ஒரு ஜட கண்ணோட்டத்தில் வந்து அந்த உடல் கண்ணோட்டத்தில் இருந்து இப்படி தான் வந்து செயல்படுவார்கள், மாயையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அவங்க இப்படி தான் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வந்து தூய பக்தர்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதனால் அவங்களுடைய பார்வை முழுக்க முழுக்க வந்து கண்ணோட்டம் வந்து செயல்படுறது எல்லாமே வந்து நான் ஜீவாத்மா இல்லை, எல்லாருமே பகவானோட ஒரு சம்பந்தம் இருக்குது, அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்ப்பாங்க இல்லையா. சில பிரபுபாதரும் வந்து அதே ஒரு ரீதியில் கண்ணோட்டத்தில் தான் இந்த உலகம் முழுக்க வந்து இந்த ஹரிநாமத்தை வந்து பரப்பினார். அந்த எல்லாராலையும் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுது. ஏன் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எல்லாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுது? அதான் பகவானோட எல்லாருக்கும் அந்த சம்பந்தம் இருக்குது. ஆனால் அருவவாதிகள் பக்தர்கள் அல்ல என்பதை நாம் பகவத்கீதையிலிருந்து புரிகிறோம். எனவே அவர்களால் இறைவனை விஸ்வரூபத்தை காண முடியாது இல்லை. ஏன்னா அருவவாதிகள் என்ன சொல்கிறாங்க, பக்தர்கள் இல்லை, பகவானுக்கு உருவமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியும்? ஆனால் உருவம் இருப்பதே அவங்க வந்து நம்பவில்லை. எப்படி வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியும்? அவதாரங்களை படைக்கும் நபர்கள் பலர் இருக்கின்றனர். இவர்கள் சாதாரண மனிதனையும் அவதாரமாக அறிவிக்கின்றனர் இல்லையா. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சாதாரண ஒரு மனிதனை பகவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பகவான் அப்படின்னாக்கா என்ன? இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி முதல்ல விஸ்வரூபத்தை காட்டணும் இல்லையா. யாராவது காட்டுவாங்களா? கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, பகவான் வந்து கோவர்தன மாலையை உயர்த்தி பிடித்தார் 7 வயதில். யாராவது செய்வாங்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அப்போ எப்படி வந்து அவங்க பகவான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியும்? கண்டிப்பாக வந்து முடியாது இல்லையா. ஒரு சாதாரண மனிதரை அவதாரமாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவையெல்லாம் முட்டாள்தனமே. பகவத்கீதையின் கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும் இல்லையா. யாராவது ஒருத்தர் வந்து அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம சாஸ்திரத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஏன்னா சாஸ்திரத்தில் இனி வரப்போகின்ற அந்த ஒரு அவதாரத்தை பற்றியும் குறிப்பு இருக்குது. எந்த இடத்தில் யாருக்கு வந்து மகனாக பிறப்பார் அந்த பேர் கூட வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிராமம் வந்து அந்த பேர் கூட வந்து இருக்குது. எந்த பெற்றோருக்கு பிறப்பார்கள் அந்த பெற்றோருடைய பேரும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எந்த வருடத்தில் எந்த இடத்திலும் கூட பிறப்பார், எல்லா விளக்கமும் வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாராவது ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து சொல்லலாம், சாஸ்திரத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கணும். அதை இங்கே பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, பகவத்கீதை கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும். சாஸ்திரத்தில் எங்கே இருக்கு அதன் மூலமாக இருந்து நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவதாரம் அப்படின்னாக்கா தானாக வந்து யாருமே வந்து உண்டு பண்ணி என்னை வந்து அவதாரத்தை வந்து நம்ம உண்டு பண்ண முடியாது. இல்லாவிடில் பக்குவமான ஆன்மீக ஞானத்தை அடைவது சாத்தியமல்ல. பகவத்கீதை இறைவனை பற்றிய விஞ்ஞானத்தில் ஆரம்ப கல்வியாக கருதப்பட்டாலும் இது மிகவும் பக்குவமானதாக இருப்பதால் எது எப்படிப்பட்டது என்பதை பகுத்து அறிவதற்கு இது மிகவும் உதவுகின்றது இல்லையா. போலி அவதாரத்தை பின்பற்றுபவர்கள் இறைவனின் தெய்வீக அவதாரத்தை விஸ்வரூபத்தை தாங்களும் பார்த்திருப்பதாக கூறலாம். ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் கிருஷ்ணனுடைய பக்தனாக ஆகாமல் இறைவனின் விஸ்வரூபத்தை காண முடியாது என்பது இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே ஒருவன் முதலில் கிருஷ்ணனின் தூய பக்தனாக ஆக வேண்டும். அதன் பின் தான் கண்ட விஸ்வரூபத்தை தன்னால் காட்ட முடியும் என்று அவன் அறிவிக்க முடியும். போலி அவதாரங்களையும் அந்த போலி அவதாரங்களை பின்பற்றுபவரையும் கிருஷ்ண பக்தனால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. கிருஷ்ண பக்தர்கள் வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்குவாங்க யார் அவதாரம் யார் அவதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாஸ்திர கண்ணோட்டத்தில் தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. சாஸ்திரத்தில் எல்லா அவதாரங்களையும் வந்து கூறப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அதனால் அதன் மூலமாக வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து சாதாரண நபர் வந்து அவங்க வந்து நான் விஸ்வரூபத்தை வந்து என்னால் காட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது. அதை புரிந்து கொள்ளவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தூய பக்தனாக ஆகாமல் விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. தெய்வீக பார்வையே அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ பக்தனாக ஆனால்தான் நம்ம தெய்வீக பார்வை கிடைக்கும். தெய்வீக பார்வை கிடைத்தால்தான் பகவானுடைய ரூபத்தையே நம்ம காண முடியும் இல்லையா. இங்கே வந்து நம்ம கிருஷ்ண பக்தராகவே ஆகவில்லை. அவங்க எப்படி விஸ்வரூபத்தை வந்து பார்க்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸ்லோகம் 49. மாதேவ்யதா மாச்ச விமூடாபாவோ திருஷ்ட்வா ரூபம் கோரம் ஈத்ருக்மமேதம் வியபேதபி பிரீத்தமனா புனங்ஸ்த்வம் தத் ஏவமே ரூபம் இதம் பிரபஷ்ய. எனது இந்த கோரமான உருவத்தைக் கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய். இனி இது முடிவு பெறட்டும். என் பக்தனே, எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவாயாக. அமைதியான மனதுடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது நீ காணலாம் இல்லையா. விஸ்வரூபத்தை வந்து
பார்த்த பிறகு அந்த விஸ்வரூபத்தில் எதையெல்லாம் பார்த்தார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து அதை எல்லாமே வந்து அர்ஜுனன் வந்து விளக்கினார். அதுக்கப்புறம் வந்து பகவானிடம் பிரார்த்தனைகள் வந்து செய்தார். அப்போ பிரார்த்தனை செய்த பிறகு வந்து பகவான் வந்து இப்போ பேசுகிறார். இப்போ வந்து பகவான் வந்து பேசும்போது இங்கே உனக்கு அந்த பழைய ரூபத்தையே நான் வந்து உனக்கு காட்டுகிறேன் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போ பகவத்கீதையின் ஆரம்பத்தில் தனது வந்தனைக்கு உரியவர்களான தாத்தா பீஷ்மரையும் குரு துரோணரையும் கொல்வதை பற்றி அர்ஜுனன் வருத்தப்பட்டார். ஆனால் தாத்தாவை கொல்வதை பற்றி அச்சம் அவசியமல்ல என்று கிருஷ்ணர் கூறினார். ஏன்னா வந்து ஐயோ, ஏன்னா அந்த போர்க்கலையை கற்றுக் கொடுத்தவரே பீஷ்ம தேவர் தான் இல்லையா? அப்போ அவரை வந்து நான் எப்படி வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வருத்தமாக வந்து இருந்தது இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் குரு துரோணாச்சாரியரை, ஆன்மீக குருவை வந்து எப்படி கொல்ல முடியும் இல்லையா? அப்போ அதுவும் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி அந்த தயங்கிட்டே இருந்த அர்ஜுனன் வந்து விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு பகவானுடைய வாய்க்குள் எதிர்காலமும் பார்த்தார் இல்லையா? விஸ்வரூபத்தை எல்லாருமே பகவானுடைய அந்த ஒரு திட்டத்தினால், ஏற்பாட்டினால் எல்லாருமே மடிந்து விட்டனர், ஏற்கனவே மடிந்து விட்டனர். நீ வந்து வெளிப்படையாகத்தான் வந்து செய்கிறாய், நான் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன், நீ செஞ்சு அந்த புகழை வந்து ஏற்றுக்கோ. இப்போ அந்த அர்ஜுனன் வந்து தயக்கம் வந்து என்ன சொல்கிறது, அந்த தயக்கம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அந்த இதிலேயே விஸ்வரூபத்திலிருந்தும் பகவான் வந்து காட்டினார். அதை வந்து சில பிரபுபாதர் இங்கே விளக்குறாங்க. இப்போ திருதராஷ்டிரன் மகன்கள் குருவம்ச சபையில் திரௌபதியை துகிலுறக்க முயன்றபோது பீஷ்மரும் துரோணரும் அமைதியாக இருந்தனர் இல்லையா? வந்து ஒரு தூய பக்தை இல்லையா அவங்க திரௌபதி. ஆனால் அவங்களுக்கு வந்து பாருங்கள், அந்த ஒரு எல்லார் முன்னாடியும் வந்து அந்த ஆடையை வந்து இது பண்ணும்போதும் பீஷ்மதேவர் துரோணர் இது எவ்வளோ உயர்ந்த நிலையில் வந்து இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த நேரத்தில் அமைதியாக தான் இருந்தாங்க இல்லையா? அது அவங்க செய்கிறது மிகப்பெரிய தவறு இல்லையா? ஏன்னா தர்மத்திற்கு புறம்பாக பீஷ்மதேவர் நடந்து கொண்டதே இல்லை இல்லையா? துரோணாச்சாரியார் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் போதும் அவர் வந்து அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து அதை வந்து இங்கே காட்டுறாங்க, சுட்டி காட்டுறாங்க. தங்கள் கடமையில் அலட்சியமாக இருந்ததற்கு அவர்கள் கொல்லப்பட்டே ஆக வேண்டும். நீதிக்கு புறம்பான தங்களது செயல்களுக்கு அவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டனர் என்பதை அர்ஜுனனுக்கு காட்டவே கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டினார். பக்தர்கள் எப்போதும் அமைதியானவர்கள் என்பதாலும் அவர்களால் இத்தகைய கொடிய செயலை செய்ய முடியாது என்பதாலும் விஸ்வரூபத்தின் தோற்றம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்டது இல்லையா? எவ்வளோ அர்ஜுனன் வந்து ஆரம்பத்தில் முதல் அத்தியாயத்தில் வந்து எப்படி சொல்கிறாங்க, அவர் வந்து எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் ஓகே, நான் நம்மை விட பெரியவர்கள், அவர் வந்து தவறாக பேசினாலும் ஓகே, அவர்கள் தவறாக நடந்து கொண்டாலும் ஓகே, என்ன நடந்தாலும் அவர்கள் பெரியவர்கள், அதனால் அவங்க செஞ்சாலும் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வாதத்தை எல்லாமே அர்ஜுனன் வந்து முன்வைக்கிறார். ஆனால் அது பகவான் வந்து இது எல்லாமே வந்து தேவையற்றது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இப்போ இங்கே விஸ்வரூபத்தில் காட்டி அவர்களை வந்து கொல்லலாம். ஏன்னா அவங்க தர்மத்திற்கு புறம்பாக மீறி நடந்துட்டாங்க, அவங்களுடைய ஸ்தானத்திலிருந்து அவங்க வந்து எதுவுமே செய்யலை, அதனால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அதை வந்து சொல்கிறார். இப்போ அதனால தான் நீ வந்து யாரையுமே வந்து கொல்லலை, எல்லாமே ஏற்பாட்டினால் நான் ஏற்பாடு செஞ்சுட்டேன், அந்த புகழை நான் உனக்கு கொடுக்கறதற்காகத்தான் வந்து நீ செய்கிறாய், அதனால் வந்து நீ இந்த செயலை செய்து என்னுடைய விருப்பப்படி தான் நான் சொல்லி தான் நீ செய்கிறாய், அதனால் உனக்கு பாவம் வந்து ஏற்படாது, அதனால் நீ வந்து இதை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இந்த விஸ்வரூபத்தை காட்டியதன் குறிக்கோள் வந்து தற்போது நிறைவுற்றது. 4 கரங்களுடைய உருவத்தை காண அர்ஜுனன் விரும்பினான். கிருஷ்ணர் அனைத்தையும் காட்டினார். அன்பான எண்ணங்களை விஸ்வரூபத்துடன் பரிமாறிக்கொள்ள முடியாது என்பதால் அதில் பக்தர்களுக்கு அவ்வளவு ஆவல் இல்லை. பக்தன் தனது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எண்ணங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறான் அல்லது 2 கரங்களுடன் கூடிய கிருஷ்ணரின் உருவை காண விரும்புகிறான். அதன் மூலம் அவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுடன் அன்பு தொண்டினை பரிமாறிக்கொள்ள முடியும் இல்லையா? ஏன்னா விஸ்வரூபத்தை வந்து பக்தர்கள் வந்து விரும்பவில்லை. ஆனால் வந்து இங்கே வந்து அர்ஜுனன் வந்து கேட்டது எதுக்காக அப்படின்னாக்கா, இதற்கு யாரா